வாழ்வோம் வாழ்விப்போம். அன்புக்குரியவர்களே, இதுவரை தொடர்ந்து ஞான பயணத்தை இல்லையா, ஞான வழி சிந்தனையில் ஞான பயணத்தை பற்றிய கருத்தோட்டத்தில் ஆழ்ந்து வருகிறோம். அந்த வண்ணம் இன்றும் நாம் அந்த ஞான பயணம் பற்றிய சிந்தனையில் தான் செய்கிறோம். ஏனென்றால் ஞான பயணம் என்பது ஒரு தனிப்பட்ட பயணம் அல்ல, அது வாழ்வியல், வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையே ஞான பயணம். ஒரு ஆறு எடுத்துட்டீங்கன்னா அங்க ஓடுது இங்க ஓடுது இல்ல, அதனுடைய ஆரம்பம் எங்க இருந்தாலும் முடிவு என்பது கடல்ல போய் சேர்றதுதான். அதான் மலையிலிருந்து வரலாம், எங்க இருந்து வரலாம், ஆனா சேரது எங்க இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி வந்தது, ஏன் வந்தது, எந்த கர்மால வந்தது, அதெல்லாம் நம்ம இப்ப கண்டுபிடிக்க முடியுது. ஆனா நமக்கு ஒன்று தெரியும், என்னன்னா இனிமேல் இந்த பிறவி வேண்டாம். இதுக்கு முன்னாடி 3 பிறவியோ 100 பிறவியோ தெரியாது. பட் அதை பத்தியும் நம்ம கடந்து அவஸ்தைப்பட வேண்டாம். ஆனா நமக்கு இப்ப தெரிஞ்சது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணல, யாருக்கும் நான் போய் சொல்லல, யாருக்கும் கெடுக்கல. ஆனா எனக்கு ஏன் சிக்கல் வருது, எனக்கு ஏன் தடை வருது? ஒண்ணு நடந்தா நடக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த நாள் நின்று போயிடும் இல்லையா? அப்படி 10 என்ன ஆகுது, 10 அடி ஏன்னா 15 அடி சிறக்குதும்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. நடக்கிற மாதிரி தெரியுது நடக்கு. நான் யோசிச்சுதானே செய்யறேன். யாருக்கும் பாரம் இல்லாம தானே வாழ ஆசைப்படுறேன். ஆனால் இந்த வாழ்க்கை என்ன அவஸ்தைப்படுத்துற. அப்புறம் இதுக்கு முடிவு என்ன? இந்த வாழ்க்கையே வேண்டாம் இருக்கு. அப்படிதான் நினைக்கத்தோம். கொஞ்சம் புத்திசாலியானவங்க சரி வந்ததை முடிச்சுட்ட, என்னதான் பண்ணுது பண்ணிட்டோம். ஆனா இனிமேல் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம், இனியொரு பிறவி வேண்டேன். அவங்கதான் ஞானிகள். பிறவி வேண்டாம்னு சொல்லிட்டு இப்பவுமே பாதியில முடிச்சுட்டு ஓடணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க அஞ்ஞானி, அங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கை தான் சரியில்லை தப்புன்னு சொல்றீங்களா, அப்புறம் என்ன, எப்ப போனா என்ன, நாளைக்கு போனா என்ன, இன்னைக்கு போனா என்னன்னா தப்பு. ஏன்னா நாளைக்கு வர உனக்கு கணக்கு இருக்கு. அப்ப அந்த கணக்கை பாதியில விட்டு போற. இப்ப புது கர்மா வேற பண்ற. அப்ப இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு அப்ப நிச்சயமா ஒரு பிறவி உண்டு இல்லையா? உண்மையிலே உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லாத ஒரு கர்மா இருந்து நீங்க இப்போ என்ன பண்றீங்க, பிடிக்கலையா, நான் சீக்கிரமே போகலாம்னு சொல்லி முடிச்சுட்டேன்னு சூசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். ட்ரெயின்ல விழுறான், இல்ல தூக்கு போடுறான், இல்ல மருந்து சாப்பிடுறான், இல்ல கத்தியில குத்துறான், ஏதாவது. அப்போ சாவை, அந்த மரணத்தை நீங்களே வரவழைத்தீர்கள் என்றால் அப்ப இதுக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனை எப்போ, அடுத்த பிறவிதான். அப்ப புது பிறவி உண்டாக ஆரம்பித்து விடும். நல்லா செஞ்சுக்கணும். அப்ப நீங்க கவலைப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா, நமக்கு எவ்வளவு கர்மா இருக்கோ இல்லையோ, இனிமேல் பிறவி இருக்கோ இல்லையோ, அதை பத்திலாம் நம்ம கவலையே பட வேண்டாம். அதுக்குதான் யார் இருக்கா, குரு இருக்கிற. வாரத்தை இறக்கி வச்சிருவோம். நல்ல புத்திசாலியா இருக்கவன் என்ன பண்ணுவான், ட்ரெயின்ல போய் ஏறி உட்கார்ந்தாச்சு. ட்ரெயின் நம்மள இழுத்துட்டு போகும் இல்லையா? ட்ரெயின் சீட்ல போய் நம்ம உட்கார்ந்துட்டோம்னா ட்ரெயின் என்ன பண்ணணும், நம்மள கொண்டு போகும். இவன் வரும்போது ஒரு பெட்டியை தூக்கிட்டு வரோம், தலையில வச்சுட்டே கொண்டு வரோம். யாரு, நம்ம ஆளு. ட்ரெயின்ல வந்து உட்கார்ந்த பிறகும் தலையிலேயே வச்சுட்டு இருக்கான். ஏன் பெட்டி நான் தானே சுமக்கணும். இது புத்திசாலித்தனமா? அவன் பொட்டிதான், அவன் தான் சுமக்கணும். இப்ப ட்ரெயின் தான் ரெடியா இருந்த உன் பெட்டியை சேர்த்து சுமக்கிறதுக்கு. அவ கீழே இறக்கி வச்சுட்டு நீ உட்கார்ந்து இருக்கலாமே. உன் கூட தான் இருக்கும், உன்னை விட்டு அது போகாதுப்பா. நீ இறங்குற இடத்துல அதை எடுத்துட்டு இறங்கலாம். அப்ப இந்த ட்ரெயின் என்ன பண்ணுது, உன்னை பாரம் இல்லாம கொண்டு போவோம், மரத்தை தூக்கிட்டு உன்னையும் தூக்கிட்டு போ. ஆனா நீ என்ன நினைக்கிற, நான் தான் தூக்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். இது புத்தி கெட்டத்தனம் தானே. பாக்குறவங்க சிரிப்பானா இல்லையா? நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏன் பிடி தான் நான் தலையில வச்சிருக்கேன், இது கேட்டா சிரிக்கிறீங்கன்னு சொன்னா இது புத்திசாலித்தனமா? அவன் மண்டையில அடிச்சுக்குவான் இல்லையா? அப்படிதான் இப்போ. ஏன்னா உங்களுக்கு பிறவியே முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். இனிமேல் பிறவி இல்லைன்னா கூட நாம இப்ப என்ன பண்றோம், இல்லதான் நம்ம முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன, இனிமேல் பிறவி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம டப்புன்னு வாழ்க்கையை முடிச்சிருவோம்னு இறங்கினா, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal. ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. பரிகாரம் இல்ல, தண்டனை.